என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஒவ்வொரு நாளும் நாம் தியானிக்கிற இந்த டுடேஸ் விக்டரி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கிறதற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கின்றேன். அநேகருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பேசுகிறார், இடைப்படுகிறார். எனக்கு தெரிந்ததெல்லாம் ஜெபிக்க தெரியும். ஆண்டவர் தருகிற வார்த்தையை எடுத்து பேச தெரியும், அவ்வளவுதான். கிரியை செய்கிறவர் தேவன். ஆகவே உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற கிரியைகளுக்கு தேவன் மாத்திரமே காரணராயிருக்கிறார். இந்த வாரத்தில் விசேஷமாக நம்முடைய குடும்பங்களில் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் தங்கும்படி நாம் என்ன செய்ய வேண்டும்? பல குடும்பங்களிலும் பலவிதமான பிரச்சனைகள். ஒரு போதகரின் மனைவியோடு ஒரு நாள் பேசிக் கொண்டிருந்தேன். அவர்கள் சொன்னார்கள், சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திலும் விதவிதமான பிரச்சனைகள், எப்படித்தான் சமாளிப்பது என்றே தெரியவில்லை என்று சொன்னார்கள். அவர்கள் சபையில் மட்டுமல்ல, முழு உலகத்திலும் இந்த நாட்களில் பிசாசு கிரியை செய்கிறான். சபைகளுக்குள்ளும் குடும்பத்துக்குள்ளும் அவன் கிரியை செய்து உள்ளே பிரிவினையையும் கசப்பையும் வெறுப்பையும் இதை போன்ற பல காரியங்களையும் குடும்பங்களிலே கொண்டு வருகிறான். சரி, தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்வில் நாம் நம்முடைய குடும்பத்தில் நடக்கின்ற பிரச்சனைகளை எப்படி சமாளிப்பது, எப்படி சந்திப்பது? இந்த வாரம் சுருக்கமாக ஒரு 7 பாடங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த எபிசோடை நீங்கள் கேட்பதோடு பிறருக்கும் தயவு செய்து பகிர்ந்து கொள்ளுங்கள். சரி, இன்றைக்கு ஒரு வேத பகுதியை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் ஒரு அழகான குடும்பத்தை குறித்து நாம் படிக்கிறோம். அந்த குடும்பத்தில் ஒரு தகப்பன், 2 பிள்ளைகள். அங்கே தாய் இருந்ததை போல நாம் வேதத்தில் படிக்கவில்லை, ஆனால் நமக்கு அது தெரியாது. இந்த குடும்பத்தில் பிள்ளைகள் 2 பேரும் வளருகிறார்கள், வாலிபர்களாய் மாறுகிறார்கள். அங்கே பிரச்சனை வருகிறது. 2 பிள்ளைகளும் 2 விதங்களில் வளர்ந்திருக்கிறார்கள். ஒருவன் வீட்டுக்குள்ளேயே தகப்பனோடு கூட இருந்து தகப்பனுடைய வேலையை செய்து வளர்கிறான். இன்னொருவன் நண்பர்களோடு வெளியே அவன் சுற்றி திரிந்து நண்பர்களோடு உள்ள உறவிலே வளர்ந்து கொண்டிருக்கிறான். பிரச்சனை வரும் பொழுது ஒரு மகன், என் சொத்தை பகிர்ந்து கொடுங்கள், நான் வீட்டை விட்டு வெளியே போக போகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த மகனுக்கும் தகப்பனுக்கும் பல உரையாடல்கள் நடந்திருக்கும். இந்த மகனுக்கும் அவனுடைய சகோதரனுக்கும் பல உரையாடல்கள் நடந்திருக்கும். வீட்டில் இதை குறித்து பேசியிருப்பார்கள். தகப்பன் மூத்த மகனோடு பேசியிருப்பார், மூத்த மகன் தன் சகோதரனோடு பேசியிருப்பான். இப்படியாக பல குழப்பங்கள் வந்து முடிவிலே இளைய மகன் வீட்டை விட்டு வெளியே போகிறான். குடும்பத்தில் ஒரு பெரிய பிளவு, பெரிய பிரிவினை. தகப்பனுடைய உள்ளம் உடைகிறது. என்ன செய்வது என்று அவருக்கு தெரியவில்லை. மறுப்பு சொல்லாமல் இளைய மகனுடைய விருப்பத்துக்கு அவர் சம்மதம் தெரிவிக்கிறார். என்ன நம்பிக்கையில் இந்த சம்மதத்தை தெரிவித்தார் நமக்கு தெரியவில்லை. ஒருவேளை அவர் மகனை கடிந்து கொண்டு அடித்து துன்புறுத்தி அதையெல்லாம் தர முடியாது, இஷ்டமென்றால் போ என்று சொல்லியிருக்கலாம். இவர் ஒரு அன்புள்ள தகப்பன். ஆகவே சரி, எடுத்துக்கொண்டு போ என்று அனுப்பிவிட்டார். காலங்கள் ஓடுகிறது. எடுத்துக்கொண்டு சென்ற மகன் அவன் நிம்மதியாய் வாழவில்லை. எல்லா சொத்தையும் அழித்தான், தொலைத்தான். கடைசியில் சாப்பிடுவதற்கு கூட எதுவும் இல்லாத நிலைமையில் தகப்பனை தேடி வருகிறான். இன்றைக்கு உலகத்தில் உள்ள தகப்பன்மார் என்ன சொல்லியிருப்பார்கள்? நீ எல்லா ஆஸ்தியும் வாங்கி கொண்டு போய்விட்டாய், இனிமேல் உனக்கு இந்த வீட்டில் இடம் கிடையாது என்று சொல்லியிருப்பார்கள். ஆனால் அந்த குடும்பத்தின் பிரச்சனை எப்படி சரியானது என்றால், தகப்பன் எடுத்த ஒரு முடிவு. வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 20வது வசனம். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இளைய மகன் ஆஸ்தியை தொலைத்து விட்டு வருகிறான். அவன் வரும்பொழுதே அவன் ஆடைகள் எல்லாம் சுத்தமானதாக இல்லை. அவன் மேல் பன்றியின் தவிடு அல்லது பன்றியின் வாசனை வீசியிருக்கும். விரும்பத்தக்க எதுவுமே அந்த மகனிடத்தில் இல்லை. ஆனாலும் இவன் என் பிள்ளை அல்லவா என்று சொல்லி அவன் தூரத்தில் வரும்பொழுதே தகப்பன் எழுந்து ஓடி அவனை அணைத்து கொண்டு முத்தம் செய்தான் என்று வாசிக்கிறோம். இது எதை சொல்லுகிறது? தகப்பனுடைய அன்பான இருதயத்தை சொல்லுகிறது. என் அன்பு பெற்றோரே, உங்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வரலாம். நீங்கள் கோபதாபமாகவும் ஆவேசமாகவும் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று நினைத்தால் உங்கள் பிள்ளைகளை இழந்து விடுவீர்கள். இங்கே தகப்பன் எழும்புகிறான், ஓடுகிறான், அணைக்கிறான், முத்தமிடுகிறான். அதன் பிறகு அவனுடைய வஸ்திரங்களை மாற்றச் சொல்லுகிறான். இவனுக்குத்தான் சொத்தில் பங்கு இல்லையே, இவனுக்கு எதை கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் தகப்பன் நினைக்கவில்லை. கட்டாயம் எனக்கு ஒரு பங்கு இந்த வீட்டில் இருக்கிறது, என் பங்கை என் மகனுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி தன்னுடையதை மகனுக்கு கொடுக்கிறார். பெரிய விருந்தை ஆயத்தம் செய்கிறார், மகிழ்ச்சி அடைகிறார். இதே நேரத்தில் இன்னொரு மகன் வேலையிலிருந்து உள்ளே வருகிறான். அவன் வந்து இவைகளை எல்லாம் பார்த்து அவன் ஒரு புது பிரச்சனைகளை செய்கிறான்.
அவன் சொல்லுகிறான், வேசிகளிடத்தில் தன் ஆஸ்தியை அழித்து போட்ட இவன் வந்தவுடன் இவ்வளவு சந்தோஷப்படுகிறீரே, என் சிநேகிதர்களோடு கூட நான் சந்தோஷமா இருப்பதற்கு என்றைக்காவது ஒரு ஆட்டை எனக்கு கொடுத்தீரா என்று கேட்கிறான். அவன் ஒரு நன்றி இல்லாத மகன். வாலிப பிள்ளைகளே, திருமணமாகி குடும்பமாய் செட்டில் ஆயிருக்கிற என் அன்பு மகனே, நீங்கள் பல வேளைகளில் உங்கள் தகப்பனும் தாயும் உங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளையும் மறந்து விடுகிறீர்கள். ஏதோ ஒரு காரியத்தில் தகப்பன் எடுத்த முடிவுகளையும் தாய் செய்த தீர்மானங்களையும் நீங்கள் குறை சொல்லுகிறீர்கள். இத்தனை ஆண்டுகள் தகப்பனோடு தானே இருந்தாய், இத்தனை ஆண்டு தகப்பனுடைய ஆஸ்திகளை எல்லாம் நீ அனுபவித்தாயே, இன்றைக்கு இப்படி கேட்கிறாயே என்று தகப்பன் கூட கோபதாபமாய் பேசியிருக்கலாம். அவர் என்ன பதில் சொல்லுகிறார்? வாசிக்க விரும்புகிறேன். வசனம் 31. அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. உன் சகோதரனாகி இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருக்க வேண்டுமே என்று சொன்னான். தகப்பனுடைய பதில் ஆச்சரியமா இருக்குது. மகனே என்று அழைக்கிறார். என் அன்பு பெற்றோரே, உங்கள் பிள்ளைகளை எப்படி அழைக்கிறீர்கள்? முரட்டாட்டம் உள்ள பிள்ளைகள் தான், குடிக்கிறவர்கள் தான், வெறிக்கிறவர்கள் தான். ஆனாலும் ஒரே ஒரு காரியம்தான் இந்த குடும்பத்தில் சமாதானத்தை கொண்டு வந்தது, தகப்பனின் அன்பு. அவர் சொல்கிறார், மகனே, எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நீங்கள் அன்பு என்னும் ஆயுதத்தை கையாளுங்கள். நீங்கள் புத்தி சொன்னீர்கள், போதித்தீர்கள், அடித்தீர்கள், திருத்தினீர்கள், எதுவும் மாற்றத்தை கொண்டு வரவில்லை. கடைசியாய் வேதம் சொல்லி நீங்கள் பயன்படுத்த வேண்டிய ஒரே ஒரு ஆயுதம் அன்பு. ஷோ யுவர் லவ். அந்த அன்பு பிள்ளைகளின் வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வரும், குடும்பங்களில் சமாதானத்தை கொண்டு வரும். இந்த ஆவிக்குரிய பாடத்தை நீங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்பியாசியுங்கள். ஆண்டவர் உங்கள் குடும்பத்தில் பெரிய காரியங்களை செய்வார். அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, இந்த குடும்பத்தில் வந்த பிரச்சனையை அந்த தகப்பன் எவ்வளவு அழகாய் தீர்த்தார் என்று நாங்கள் வாசிக்கிறோம். அவருடைய அன்பிலே மாற்றமே இல்லையே. இளைய மகனையும் நேசிக்கிறார், மூத்த மகனையும் நேசிக்கிறார், 2 பிள்ளைகளையும் இணைக்கிறாரே. இவர்களுக்கு இடையே இருந்த பிரிவினைகளும் அங்கே இணைக்கப்பட்டதே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் இன்றைக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள், பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே பெரிய பிளவுகள் இருக்கிறதோ, ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீர் மாற்றி போட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது என்று சொன்னீரே. உம்முடைய வார்த்தையின்படி உங்க அன்பிலே நிலைத்திருக்க உங்க பிள்ளைங்க எல்லாருக்கும் உதவி செய்யுங்க. இந்த வாரம் எல்லாம் அன்பு என்ற ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தி குடும்பத்தை ஆதாயப்படுத்த எல்லாருக்கும் உதவி செய்யுங்கப்பா. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என் அன்புக்குரியவர்களே, குடும்பங்கள் இணைய வேண்டும், பிரிவினைகள் மாற வேண்டும், கசப்புகள் நீங்க வேண்டும், வெறுப்புகள் மறைய வேண்டும். அன்பு ஒன்றே ஆயுதம். அதை பயன்படுத்துங்கள். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தானாக மாறிவிடும். இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.